ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு முருங்கைக்காய் வச்சு ஒரு வித்தியாசமான டிஷ் தான் பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு முருங்கைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நீட்டமாக கீறிப்போம். கீறினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனால் அதுக்கு உள்ளே இருக்க விழுக்கு எல்லாம் எடுத்துருவோம். ஸ்பூனால் நல்லா எடுத்து வச்சதுக்கப்புறமா இது கூடவே 2 வெங்காயம் நறுக்கி எடுக்கணும், பாதி தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஒரு பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி இடித்து வைக்கணும். அப்புறமா சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, கருவேப்பிலை, நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு உப்பு போட்டு வதன்னு வதக்கணும். நீங்களும் முருங்கைக்காய் வச்சு என்னென்ன டிஷ் பண்ணுவீங்கங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே வெங்காயத்தோட பக்கத்து வீட்டுக்காரு தக்காளியை உள்ளே போட்டு நல்லா வதக்கிடுவோம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்காவோட விழுதை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுருவோம். அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சமாக சீரகத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக சோம்புத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துருவோம். அரைச்செடுத்த தேங்காவை அந்த முருங்கைக்காய் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி விட்டுருவோம். இப்போது நல்லா டேஸ்டியான முருங்கைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.